ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பிஎம்டபிள்யூலேருந்து தான் ஒரு பைக் இருக்குது. அதாவது பிஎம்டபிள்யூ அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த பைக்கில் நம்ம கையில் கிடச்சிருக்குங்கும் போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க, வேறு லெவலில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் பைக். ஸோ பிஎம்டபிள்யூ வந்து G310 அப்படிங்கிற ஒரு பைக் தான் நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்குது. ஸோ பிஎம்டபிள்யூனாலே தெரியும் எல்லாருக்கும், ஒரு காஸ்ட்லி கார் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி. ஸோ பைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதில் நேக்டு வெர்ஷன் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அட்வென்ச்சர் பைக் இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்யூச்சரில் வாங்குறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஓட்டி அதாவது ரைட் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த பைக் நம்ம ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. பட் இந்த வண்டியோட ஆன் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3,85,000 கிட்ட வருது. ஸோ இந்த வண்டியை பற்றி ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அண்ட் டாப் இன்னும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் போட்டு நோட்டிஸ் வரும். இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க, பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கைஸ், ஸோ இந்த ஸ்பாட் செம்மையாக இருக்குல்ல. ஸோ எனக்கு ரொம்ப எதிர்பாராத ஒரு ஸ்பாட்னே சொல்லலாம். ஸோ இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. அன்எக்ஸ்பெக்டட். ஸோ இவ்வளோ தூரம் நான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபேம், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பைக்கோட சைடு லுக்கு. ஸோ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். திஸ் ஒயிட் வித் பிளாக் அண்ட் ப்ளூ கலர். ஸோ பார்த்தீங்கன்னா 3 கலர் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளூ பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது. ஸோ ஒயிட், ரெட் அண்ட் பிளாக். ஸோ இத்தனை கலர் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி காமிக்கிறேன். ஸோ முன்னாடி தான் இதோட அழகே இருக்குது. ஸோ பிஎம்டபிள்யூ. ஸோ இங்கே பாருங்கள், அந்த லைட்டை பிளிங்க் ஆகுதா தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த டிஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கண்ணில் பார்க்கும்போது பிளிங்க் ஆகாது. பட் கோப்ரோ கேமராவில் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இது பிளிங்க் ஆகிறது நல்லாவே தெரியும். இதுவுமே பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ எல்இடி அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாவ், இங்கே பாருங்கள் முன்னாடி அதுவும் கோல்ட் கலர் யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸ் தாங்க. வண்டி பார்த்திங்கன்னா காற்று மாதிரி இருக்குது, காற்று. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா யாழை இழுக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாய்ஸ் கிடையாது, சென்சார்ஸ் தான். ஆக்சிலரேஷன் கூட பார்த்திங்கன்னா சென்சார்ஸ் தான். போகும்போது உங்களுக்கு காமிப்பேன். இதில் பார்த்திங்கன்னா பிஎம்டபிள்யூ இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 310cc இன்ஜின் தான் நமக்கு கிடைக்குது. அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 34 bhp பவர் 28 Nm ஆஃப் டார்க் பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே 310cc ஈக்குவலுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த பைக்கும் இருக்குது. அதாவது டிவிஎஸில் RR310 இருக்குல்ல. ஸோ அதே சிஸ்டம் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ பிஎம்டபிள்யூ தான் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ரெடி பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஸோ அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பிஎம்டபிள்யூ பேட்சுங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 28 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் எப்படி இருக்குங்கிறத ரயிலில் போய் பார்ப்போம். அண்ட் பார்த்திங்கன்னா லிக்விட் கூல் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா ரேடியேட்டர்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப தனத்தனம் பேச வேணாம். ஸோ பைக் ரைடிங் தான் உங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வண்டி ரைடு எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படியே பின்னாடி பேக் ப்ரெசென்ட் வந்துட்டோம்னா ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி தான். ஸோ இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. ஸோ டாப் ரேக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களே பார்த்திங்கன்னா ஒரு ரேக் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த போல்ஸில் பார்த்திங்கன்னா டாப் ரேக்குங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. அண்ட் கைஸ், ஸோ இதான் பார்த்திங்கன்னா வண்டியோட லுக்கு. ஸோ இந்த வண்டி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இருக்கிறதுலேயே ஹைட்டு ஏடிவின்னு பார்த்தீங்கன்னா KTM அட்வென்ச்சர் 390 தான். பட் அதை விட பார்த்திங்கன்னா இது ஹைட் அதிகமாக இருக்குது. உட்காரும் போது காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இதில் பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் பிரேக்ஸ் அண்ட் லிவர்ஸ் இருக்குது. அண்ட் திஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ இருக்குது பாருங்கள் விஷயம். ஸோ இப்போ இப்படி இருக்கா, கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏபிஎஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் பிஎம்டபிள்யூங்கிறது சிம்பிள் காமிக்கிறது இருக்குது பாருங்களேன், லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எதோட தம்பின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செரியன் வச்சுருக்காருல இப்போது பிஎம்டபிள்யூ 1800cc சம்திங் நினைக்கிறேன். ஸோ நான் ஒழுங்காக பார்க்கல. ஸோ அந்த பைக்கு தம்பி மாதிரி இருக்காப்புல இவர். அண்ட் அது பார்த்திங்கன்னா ஜெயின்ட் லுக்கில் இருக்கும், இது பார்த்திங்கன்னா தின்னாட லுக்கில் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதில் பாருங்களேன். ஸோ பெட்ரோல் இண்டிகேட்டர்ஸு, ஸ்பீடோமீட்டர்ஸு அண்ட் நியூ கியர் இண்டிகேட்டர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா காமிக்குது, RPM மீட்டர்ஸ் அண்ட் ட்ரிப் 1 ட்ரிப் 2 மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, 34 kmph அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்குதுங்க. ஸோ 30 வரைக்கும், அதான் மைலேஜ்னு பார்க்கும்போது 11 liters டேங்க் கெப்பாசிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மைலேஜ்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 30 வரைக்குமே கொடுக்குது ஹைவேஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த பைக்கோட ஓனர். அந்த பைக் கொடுத்த நம்ம ப்ரோக்கர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா பிஎம்டபிள்யூலாம் யாருமே டக்குன்னு எடுத்தவங்கலாம் கொடுக்க மாட்டாங்க. பிஎம்டபிள்யூ கைஸ், ஸோ தொடக்கூட முடியாது. பட் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரைட் பண்ண போகிறேன். வேறு லெவலுங்க. ஸோ வாங்க உட்காரும். இன்னும் அதிகமாக வேறு லெவல் போடுறேன். பட் இந்த மாதிரி ஒரு வண்டிலாம் கிடச்சிருக்கும் போது வேறு லெவல் போடுறது தப்பே கிடையாது. இந்த ஸ்பாட் அழகான ஸ்பாட்லேருந்து கிளம்ப போகிறேன் இப்போது. இது அன்எக்ஸ்பெக்டட் தான். வாங்க அப்படியே ஹைவே இங்கேருந்து பக்கம் தான், அப்படியே போயிடலாம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ரேவ் சவுண்டு வரல. இதில் ஃபஸ்ட் கியரில் இருக்குது. அண்ட் இதில் ஃபுட் பேக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடிங்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே பாருங்களேன், ஃபுல்லாக நல்லா க்ரிப்பாக இருக்கும். பிரேக் பெடல்ஸ் எல்லாமே ஆனால் சரியான பெருசுங்க ஃப்ரண்ட் பொசிஷன்.
இதோட பவர் டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ ஆப்போசிட்டில் வெயில் அடிக்கிறனால உங்களுக்கு மீட்டர்ஸ் தெரியுமாங்கிறது தெரியல, பார்ப்போம். ஓ மை காட், ஹை ஸ்பீடில் போகும்போது மிரர்ஸுங்கிறது சுத்தமாக தெரியல. டேர்னிங் அதுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இங்கே டேர்ன் பண்ணிடுவோம், ஏன்னா அதுக்கு மேலே ரோடு எனக்கு தெரியாது, ரொம்ப தூரம் போக வேணாம். பட் இது வரைக்குமே பவர் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. அண்ட் காய்ஸ் ரியலி அல்டிமேட் பைக்குங்க. ஸோ உட்காரும்போது இதோட ஃபுட் பேக் பாருங்களேன், என்னோடய ஃபுட் பேக் இங்கே நிற்கிறது சுத்தமாக கால் எட்டலைங்க. பட் இதோட சஸ்பென்ஷன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டு. எந்த ஒரு குழி பள்ளத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குதிக்கிறதே தெரியாது. இங்கே பாருங்கள், எனக்கு கால் இவ்வளோ தான் எட்டுது. 2 காலுமே பார்த்திங்கன்னா 398 மாதிரி தான் எட்டுது. பட் இதோட வெயிட்டுங்கிறது ரொம்பவே கம்மி தான், அரௌண்ட் ஒரு 170 kg கிட்ட தான் வரும். ஸோ மேனேஜ் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணணும்னு நினச்சாலும். பட் ஆஃப் ரோடிங்கில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் ஃபோர்க்ஸுமே பார்த்திங்கன்னா பிரேக்கிங்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தாங்க இருக்குது. ஸோ பிரேக்கிங்லாம் குத்தம் சொல்லவே முடியாது. ஸோ இதுக்கு மேலே இருந்தோம்னா ஃப்ரீ ரோட் கிடைக்காது, வாங்க போயிடுவோம், ஸ்ட்ரெச் அடிச்சிடும். கமான் ப்ரோ, கமான் ப்ரோ, இன்றைக்கி இதோட பவரை பார்த்துருவோம். அப்படியே ஆக்சிலேஷன் வந்து கையை எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இதை தான் சொன்னேன், இந்த மாதிரி கிறுக்கு பசங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஒழுங்காக ஒரு வண்டியை ரைட் பண்ணவே முடியாது ஹைவேல கூட. ஆனால் பவர் சூப்பராக இருக்குங்க. வாவ், என்ன ஒரு வண்டி. விண்ட் பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை, வேற லெவல் கைஸ். ஸோ நேராக ஒரு ஸ்ட்ரெச் அடிப்போம். இது டாப் எண்ட் எவ்வளோ போகுன்னே தெரியல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோடு எண்ட் ஆயிடுச்சுங்க. குறுக்க வந்துக்கிட்டே இருக்காங்கப்பா. அண்ட் ஃபேம், ஸோ மிரர்ஸில் வைப்ரேஷன் தெரியுதான்னு கேட்டிங்கன்னா வைப்ரேஷன் தெரியுதுங்க. ஸோ பட் ஃபுட் பேக்ஸ்லாம் லைட்டாக இருக்குது, ஹேண்டில் பார்ஸில் சுத்தம். கொஞ்சமாவது விடுங்கப்பா, கமான் ப்ரோ. என்ன ஒரு மாதிரி தள்ளிக்கிட்டே போகுதுங்க ஒன் சைடாக. பிரேக்கிங் தாங்க இதில் அல்டிமேட்டு, மரண பிரேக்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிரேக்கிங்கை நான் வேறு எந்த வண்டியிலுமே பார்க்கல. அடித்தா கப்புன்னு நிற்கிறாப்புல. வாவ் கைஸ், ரியலி அல்டிமேட். ஸோ இந்த வண்டி நமக்கு செட் ஆகுமா? இதோட சர்வீஸிங்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8000 ஆகுது ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு. ஸோ ப்ரோ சொன்னார். ஸோ கண்டிப்பாக BMW எடுத்தோம்னா சர்வீஸ் ரேட் தான் ரொம்ப அதிகம். இது மெயின்டெனன்ஸ் தாங்க முக்கியம், அதாவது கார் மாதிரி தான். ஸோ BMWன்னு எடுத்துக்கிட்டாலே இந்த பைக்குமே கார் மாதிரி தான். ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சுச்சுன்னா அடுத்து 10,000 கிலோமீட்டருக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸுங்கிறதே இருக்கும். அதனால் சர்வீஸ் பிரச்சனை இல்லை. பட் காஸ்ட்லிங்கிறது தான் ஒரு பிரச்சனையே. ஸோ 8000 நம்மளால் யாருமே கொடுத்து ஒரு வண்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். பட் வாங்கிட்டோம்னா அது தெரிஞ்சு கொள்ளாதுங்க, ஃபிஃப்த்து கேட்டே இழுக்கும். கைஸ் 115 அசால்ட்டாக போகுங்க ஃபார் ஷியோர். ஓகேங்க. ஸோ இந்த வண்டி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரைடு எடுத்துகிட்டு போயிட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் டாப் எண்ட்லாம் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஆஃப் ரோடில் ஓட்டி பார்க்கலாம், பட் இங்கே ஆஃப் ரோட்ஸ் எதுவுமே கிடையாது, அது ஒரு பிரச்சனை. ஸோ அப்படியே இந்த ரோட்டில் போவோம், அப்படியே கொஞ்சம் விஷயங்கள் இன்னும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் காய்ஸ், ஸோ இதேமாதிரி நிறையா வண்டி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அங்கே ஒரு ரோடு மண்ணு மாதிரி இருக்குது, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொஞ்சமாவது கொடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாமே அலைஞ்சு தெரிஞ்சு தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். ஏன்னா கூகுள் மாத்தாச்சியும் சொதப்பிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை தெரியுமா. எங்கே பாருங்கள் கைஸ், ஆஃப் ரோடிங் கிடச்சிருச்சுங்க. தேர்ட் கியரில் போட்டோம். வாவ், இதுதான் எதிர்பார்த்தேன். சேடிவிக்கு முக்கியமானது ஆஃப் ரோடிங். ஸோ ஆஃப் ரோடிங் இங்கே பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம கிடச்சிருக்கு. ஹிமாலயன் கூட இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணதில்லை, பட் இதை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். வாவ் கைஸ், ஒரு பம்ப் கூட தெரியலங்க, நல்லா போகுது. அட்ரா இப்போ தாங்க சூடு பிடிச்சிருக்கு சேனலு. ஸோ
இதுக்கு மேலே ஆஃப் ரோட்டில் திரும்பி அந்த ரூட்லேயே போயிடுவோம். ஸோ நமக்காக நம்ம ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். எங்கே வண்டியை இப்போ எடுத்துகிட்டு போனோம் ஆளாக காணும், ஒரு வேலை எடுத்துகிட்டு ஊருக்கு எது போயிட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். பட் நல்லா இருக்குங்க. ஸோ லாங் ரைடுக்குலாம் பார்த்தீங்கன்னா பக்காவான வண்டி ஃபார் லாங் ரைட்ஸ்னு யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ்லாம். ஸோ ஊருக்குள்ளலாம் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது, வேணால் பந்தா காமிக்கிறதுக்காக ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போய்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷனுமே சென்சார் தாங்க, ஒயர் கிடையாது. ஸோ நம்ம ஆக்சிலேட் பண்ணோம்னா டக்குன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். வாவ். ஸோ அப்படியே போவோமா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் அனுபவிச்சு நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் போடுறோம். நான் மட்டும் இல்லை, ஒரு யூடியூபர்ஸுமே அவங்க லைஃப்பை விட்டுட்டு கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. அது உங்களுக்காக. நீங்கள் எவ்வளோ வண்டி கேட்குறீங்க, நாங்கள் போடாமல் கூட இருக்கலாம், அது உங்களுக்கே தெரியும். பட் சில ஹேட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஒன்றே யார் போட சொன்னா அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் அதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு விஷயம் வேணும்னா ஒருத்தவங்க போட்டால் மட்டும்தான் அதை பற்றி தெரியும், அந்த வண்டியை பற்றி. இல்லைனா தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா உங்களால் ரைட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு வண்டியாக வாங்கி நாங்கள் இந்த மாதிரி ஓட்டி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கிறோம். பட் திஸ் ஆஃப் ரோட் பைக் ரியலி அல்டிமேட்டுங்க, செம்மையாக இருக்குங்க. வாவ், எனக்கு அடிக்ட் ஆகிட்டேன் கண்டிப்பாக இந்த வண்டிக்கு. சூப்பராக இருக்குது. ஓகேங்க. ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் வரும், பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி Instagram ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரமே செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுலேயும் கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, ஸ்டார்ட் பை டேக் கேர். எங்கே போனால் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். ஸோ அன்றைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரம் ரீச் பண்ணணும்னா உங்கள் சப்போர்ட்டை இன்னும் பத்தலை, கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் ரீச் பண்ணிடலாம். ஓகே கைஸ், டாடா பை டேக் கேர், லவ் யூ ஃபேம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். பை பை, லவ் யூ.